ஆன்மீக பாதையில் இறைவனை உணர்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் கலிகாலத்தில் மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த வழியாக கருதப்படுவது நாம சங்கீர்த்தனம் அல்லது நாம மந்திரம் ஆகும். நாம மந்திரம் என்றால் என்ன? நாமம் என்றால் பெயர், மந்திரம் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மை காப்பது என்று பொருள். ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் பெயரை திரும்ப திரும்ப கூறுவதே நாம மந்திரம் எனப்படும். உதாரணமாக, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. இதன் சிறப்பு என்ன? மற்ற வழிபாட்டு முறைகளான யாகம், தவம் அல்லது யோக பயிற்சிகளுக்கு கடுமையான விதிகளும் குறிப்பிட்ட நேரமும் இடமும் தேவைப்படலாம். ஆனால் நாம மந்திரத்திற்கு அத்தகைய கட்டுப்பாடுகள் இல்லை. படுத்திருக்கும் போதோ, நடக்கும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ கூட நாம் இறைவனின் நாமத்தை சொல்ல முடியும். இது மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறது. மனக்கவலை, பயம் மற்றும் பதற்றம் உள்ளவர்களுக்கு நாம ஜபம் ஒரு சிறந்த மருந்தாகும். நாம மந்திரம் சொல்லும் முறை: வாசிகம், மந்திரத்தை சத்தமாக பிறர் காதில் விழும்படி சொல்வது. உபாம்சு, உதடுகள் அசைய மிக மெல்லிய குரலில் நமக்கே கேட்கும்படி சொல்வது. மானசிகம், உதடுகள் அசைவின்றி மனதிற்குள்ளேயே மந்திரத்தை உச்சரிப்பது. இதில் மானசிக ஜபமே மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. கடவுளின் பெயருக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு இல்லை என்கின்றன புராணங்கள். நாம் ஒருவரது பெயரை அன்போடு அழைக்கும் போது அவர் எப்படி ஓடி வருகிறாரோ அதுபோலவே நாம மந்திரம் சொல்லும் இடத்திற்கு இறைவனின் அருள் தானாகவே வந்து சேரும். இன்றைய பரபரப்பான உலகில் மன அமைதி பெறவும் இறைவனோடு தொடர்பு கொள்ளவும் நாம மந்திரமே சிறந்த கேடயம். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இறைவனின் நாமத்தை சொல்லி வாழ்வின் இன்னல்களை வெல்வோம்.